பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. ஓய் குல்ஃபி, இந்த மாதிரி கிறுக்குத்தனமா நீ தான் டைரி எழுதிட்டு இருந்த. எந்த நேரத்துல சாம்க்கு தான் நீன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணணும். அதுக்கப்புறம்ல இருந்து என் மனசுல நீ தான் இருக்கன்னு எனக்கே தெரிய வந்துருச்சு. எப்படி நீ எப்போ அன்பு என்கிட்ட அவன் காதல சொல்லுவான்னு வெயிட் பண்ணிட்டு இருந்தியோ, அதே மாதிரி எப்போ ஓமால எனக்கு வந்த காதல உன்கிட்ட தெரியப்படுத்துவேன்னு ரொம்பவே ஆவலா இருக்கேன். இப்பதாண்டி புரியுது, உன் மனசுல என் மேல வந்த காதல சொல்லவும் முடியாம வேற ஏதோ ஒரு பொண்ணை பத்தி உன்கிட்ட சொல்லும் போதெல்லாம் உனக்கு எவ்வளவு வலிச்சிருக்கும். உன் காதலையும் சொல்ல முடியாம நீ எவ்வளவு தவிச்சு போயிருப்பான்னு என்னால உணர முடியுது. மாமா பொண்ணுனாலே எல்லாருக்குமே ஒரு சந்தோஷம்தான். ஆனா நான், நீ என் கூடவே இருந்திருக்க, நீ என் பக்கத்திலே இருந்தோம் உன்னோட காதல உணராம வேற யாரெல்லாமோ தேடி இருக்கேன். இந்த ஜென்மத்துல இந்த உலகத்துல நான் பிறந்தது உனக்காக தான். எப்படி நான் பிறந்தது உனக்காகவோ அதே மாதிரி நீ பிறந்தது எனக்காக தான். என் இதயத்தை திருடிய என்னவளுக்காக. யோசித்துக் கொண்டே இருக்கிறேன். என்னுள் நீ எப்படி நுழைந்தாய் என்று. எங்கு தொடங்கியது என்றும் தெரியவில்லை, எங்கே முடியும் என்றும் தெரியவில்லை. காதலுக்கும் முடிவுக்கும் இடையே உள்ள தூரத்தில் உன் கைகோர்த்து நம் காதலை கடக்க ஏங்கிக் கொண்டு இருக்கிறேன். காதலே, உன்னுடனே என் வாழ்வை வாழ்ந்தும் முடித்தும் கொள்வேன். எத்தனையோ சனிக்கிழமை கடந்து போயிருந்தாலும் வரும் சனிக்கிழமைக்காக ரொம்ப ஆவலா காத்துட்டு இருக்கேன். என் காதல உன்கிட்ட நான் சொல்ல போற அந்த தருணம், இத்தனை வருஷமா நீ எதுக்காக ஏங்கிட்டு இருந்தியோ அதை உன்கிட்ட நான் சொல்ல போற தருணம். என் காதல உன்கிட்ட நான் சொல்ற அந்த நொடி என்ன மாதிரி நீ ரியாக்ட் பண்ணுவ, இதெல்லாம் பாக்குறதுக்கு ரொம்பவே ஆர்வமா இருக்கேன். பாரதியின் கண்களில் நீ பட்டு இருந்தால் அவர் கண்ட கண்ணம்மா நீ என்று கூறியிருப்பார். என் கண்களில் பட்டதால் என் கவிதைகளில் மட்டுமே உன்னை காண முடியும். நேர்பட கொண்ட நெற்றியில் நீ வைத்திருக்கும் பொட்டு பிற நிலவில் முழு நிலவை வைத்தது போல். அன்று ராமன் உடைத்த அம்பை உன் புருவங்களிலும், வெள்ளை வானத்தில் கருமை நிலவை கண்டு திகைத்தேன் உன் கண்களில். உன் அழகிய மூக்கின் மேல் முற்றுப்புள்ளியாக மூக்குத்தி, இதழின் ஓரம் இழையும் புன்னகையில் பூக்கள் எல்லாம் தோற்று போகின்றன பெண்ணை. ஓய் குல்ஃபி, எனக்கு உன் கூட பேசுறதுக்கு நிறைய இருக்கு. எப்போல இருந்து என் மேல உனக்கு காதல் வந்துச்சு? முதல்ல எப்போ நீ என்ன சைட் அடிக்க ஆரம்பிச்ச? நீ சொல்லாத எத்தனையோ கதை, அதெல்லாம் கேட்டு தெரிஞ்சு உன்னை இம்சை பண்ணி காதலிக்கணும். அன்பு, என்ன இனியா இந்த டைம்ல வந்திருக்க? என்ன எழுதிட்டு இருக்க? அது வந்து இனியா, இந்த மந்த் எத்தனை மீட்டிங் அட்டன் பண்ணானு எனக்கு ஞாபகம் இருக்காது, அதான் நோட் பண்ணி வைக்கிறேன். நீ என்ன தூங்காம இந்த நேரம்? ஏய் இனியா, என்னாச்சு? எதுக்கு அழுற? மனசு ரொம்ப ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன். உன் கூட பேசினா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும்ல. சரி இரு, வரேன் ஒரு நிமிஷம். பரவாயில்ல அன்பு, நீ பிஸியா இருக்க மாதிரி இருக்கு, அப்புறமா வந்து பாத்துக்கிறேன். உன்னை விட என்னடி பிஸியான வேலை இருக்க போகுது, எதுக்கு அழுற? என்னால முடியல அன்பு. ஒவ்வொரு நாளா கடந்து கடந்து ஒவ்வொரு நாளும் முடியும் போது என் காதலையும் என்னை நீ புரிஞ்சுக்கவே மாட்டியோன்னு ரொம்ப பயமா இருக்கு. ஏ லூசு, அழுறத நிப்பாட்டினியா? எதுக்கு அன்பு இந்த கண்ணாமூச்சி ஆட்டம்? என்னை தவிர உன்னை யாராவது நல்லா பாத்துக்க முடியும் நீ நினைக்கிறியா? ஏ இனியா, அழாம பேசு. உனக்கு புரியவே புரியாத அன்பு, இல்ல புரிஞ்சும் புரியாத மாதிரியே நடிக்கிறியா? புரியாதவங்களுக்கு புரிய வைக்கலாம், புரிஞ்சும் புரியாம நடிக்கிறவங்க கிட்ட எப்படி புரிய வைக்கிறது? எதுவா இருந்தாலும் நாளைக்கு பேசலாம், இப்ப போய் தூங்கு. இன்னமும் 3 நாள் தான் அன்பு இருக்கு. என்னையும் சாமே நீ தோக்கடிச்சிருவியோன்னு பயமா இருக்கு. இதுல என் மனசை விட சாமோட வாழ்க்கையும் சம்மந்தப்பட்டிருக்கு. அத்தனை பேர் மத்தியில ஒருவேளை சாம் தலை குனிற மாதிரி ஆயிடுச்சுன்னா, அதுவும் என்னால ஆயிடுச்சுன்னா என்னால தாங்கிக்கவே முடியாது. அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன் இனியா. எனக்கு நீ எந்த அளவு முக்கியமோ அதே அளவு சாம முக்கியம். அவனை தலை குனியெல்லாம் விட மாட்டேன். நாளைக்கு என் மனசுல இருக்கதை நான் சொல்றேன். உன்கிட்ட உரிமையா விளையாடுறதுக்கு எனக்கு இன்னும் ஒரு நாள் தான் இருக்கு. அதுக்கப்புறம் உன் கண்ணுல இருந்து ஒரு துளி கண்ணீர் கூட வரவிட மாட்டேன். இங்க பாரு இனியா, நீ அழுது அழுது பேசுறதா இருந்தா என் கூட பேசாதான். தயவு செஞ்சு உன் ரூமுக்கு போயிரு. வேணா என்ன எவ்வளவு வேணாலும் அடிச்சுக்கோ, திட்டு, கோவப்படு, என்ன வேணாலும் பண்ணு. ஆனா அழ மட்டும் செய்யாத இனியா. ஏன்னா நீ அழுறத பாக்குறதுக்கு என்னால முடியாது. சண்டைனால நீதான் அன்பு, சமாதானம்னால நீதான். எதுவா இருந்தாலும் நீ மட்டும்தான். இனியா, உன்கிட்ட வந்து என் காதல பிச்சை எடுக்கிறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல. நீ எனக்கு கிடைக்க மாட்டேன்னு ரொம்ப பயமா இருக்கு அன்பு. ஐயோ இனியா, நீ எனக்கு தான், நான் உனக்கு தான். இதை யாராலையும் மாத்த முடியாது. இந்த ஒரு நாளும் பொறுத்துக்கோ, நாளைக்கே உன்கிட்ட என் காதல் நான் சொல்றேன். அன்பு, நான் பிறந்ததுல இருந்து நான் ஆசைப்படாம எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு. ஆனா நான் ரொம்ப ஏங்கி எதுக்காக ரொம்ப ஆசைப்பட்டனோ அது நீ மட்டும்தான்.
ஆனா நான் ஆசைப்பட்டது எனக்கு கிடைக்கல பாத்தியா. என்னைக்காவது உனக்கு புரியும்ல அன்பு. நீ கொஞ்ச நாள் பார்த்தோம் கண்ணம்மாவோட என் காதல் தான் பெருசு அப்படின்னு. நீ அழுறத பார்க்கும்போது இப்பவே என் காதலை உன்கிட்ட சொல்றதுக்கு தான் இனி ஆசையா இருக்கு. ஆனா என் காதலை உன்கிட்ட சொல்லும்போது அதுல நீ சந்தோஷப்படுறது இதெல்லாம் பாக்குறதுக்கு எனக்கு ஏற்பாடு பண்றதுக்கே ஒரு நாள் வேணும். நாளைக்கு இதே நேரத்துக்குள்ள என் காதலை கண்டிப்பா உன்கிட்ட உடைச்சிருவேன். எனக்கு நீதான், உனக்கு நான் தாங்கிறத யாராலையும் மாத்த முடியாது. எனக்கென ஏற்கனவே பிறந்த வலிவலோ இதயத்தை கயிறு கட்டி இழுத்த வலிவலோ ஒளிர் சிந்தும் இரு கண்கள் உயிர் அழுறத வாங்கும் நிப்பாட்டினியா? சிறைதழ்கள் என்னுள்ளே என்னுள்ளே ஏதேதோ செய்கிறதே. ஆ. அன்பு இனிய வர அழுதுட்டே இருக்கான். இன்னும் 5 நிமிஷம் இப்படி அழுதுட்டே உன்கிட்ட பேசிட்டுனா நீ உண்மையெல்லாம் உடைச்சிருவேன். அப்புறம் உன்னால இனியா கூட எப்பவுமே விளையாட முடியாது. பிளேட்டை அப்படியே மாத்திரு, இல்லைன்னா நீயே உளறிடுவ. இங்க பாரு இனியா, நீ இதை எப்படி எடுத்துக்கிட்டாலும் சரி, என் மனசு அந்த கண்ணமாங்கிற பொண்ணுக்காக மட்டும்தான். சாரி, வேற யாருக்கோ உரிமையான இடத்துல நான் வந்து நின்னுட்டேன்ல. என் செல்லம், இது உனக்கு உரிமையான இடம்டி. நான் உனக்கு மட்டும்தான், நீயே எனக்கு மட்டும்தான். அப்புறம் உனக்கு சாம்க்கு கல்யாணம் நடந்துரும். எப்படியாவது நான் என் கண்ணம்மா கூட சேர்றதுக்காக ஐடியா கொடுக்குறியா? இல்ல எனக்கு புரியல. என்ன பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? என் காதல காப்பாத்துறதுக்கு எனக்கு வழி தெரியல. இதுல எவ்வளவு ஒருத்தைய கண்டுபிடிச்சு அவளை உன் கூட சேர்த்து வைக்கணுமா? ஏன் செல்லம், கண்டுபிடிச்சி என் கூட சேர்த்து வச்சாதான் என்னவா? சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் உருப்படவே மாட்டேன். ஏன்? என்ன நான் எவ்வளவு அழுதழுது எவ்வளவு சென்டிமெண்டா உன்கிட்ட பேசிட்டு நிக்கேன். நீ என்னடானா இத்து போன உன் கண்ணமாவை நினைச்சு புலம்பிட்டு நிக்க. நீ வண்ண பாருடா, அவ கண்ணை மட்டும் தானே நீ பார்த்த. இந்த இனியாக்கு முகமா அழகு மனசு அழகு. ஆனா நீ நினைச்சிட்டு இருக்கிய கற்பனையில ஒரு பொண்ணு, அவளுக்கு கண்ணு மட்டும் தான் அழகா இருக்கும், மத்தபடி மொக்க ஃபிகரா தான் இருக்க போகுது. நீ வேணா உன் டைரியில எழுதி வச்சுக்கோ. அவ எவ்வளவு கேவலமா இருந்தாலும் நான் அவளைதான் கட்டிக்க போறேன். முட்டாள் குரங்கேன், அவதான் நானு உன் கண்ணு முன்னே நிக்கேன், அதையே கண்டுபிடிக்க முடியல. இதுல எவ்வளவு கேவலமா இருந்தாலும் இவன் கிழிச்சிருவான். மொத எதிர்த்தாப்புல நிக்கிறது யாருன்னு அறிவு கிட்ட முட்டா குரங்குக்கு கண்டுபிடிக்க முடியல. இதுல இவன் கண்ணமாவை கண்டுபிடிச்சி நீ வேணா பாரு அன்பு. எனக்கு மட்டும் நீ ஓகே சொல்லலன்னு வச்சுக்கோ, இந்த ஜென்மத்துல உனக்கு கண்ணமாவும் கிடைக்க மாட்டா, பொண்ணமாவும் கிடைக்க மாட்டா. இப்பே பாத்தியா, மெமரி லாஸ் கேஸ் மாதிரி எப்பப்ப என்னென்ன மீட்டிங்னு டைரியில நோட் பண்ணி வச்சிருக்கேன். இதே மாதிரி நான் போனதுக்கு அப்புறம் நான் இல்லாத அந்த நேரத்துல காதல் பட பரத் மாதிரி ஐயோ இனியா இனியான்னு நீ ஊர் ஊரா தெரு தெருவா சுத்தல. அதண்டா பைத்தியம் பிடிச்சு ஊர் ஊரா தெரு தெருவா சுத்தல. அதான் அவன் ஐஸ்வர்யா ஐஸ்வர்யான்னு சுத்திட்டு இருப்பாளா, அதே மாதிரி நீ இனியா இனியான்னு புலம்போட ஒரு நாள். அன்னைக்கு உன் முன்ன வந்து நின்னு பேசுவேன். என் செல்லம், இந்த அன்பு கிட்டே உன்னால பேசி ஜெயிக்க முடியல, இதுல ஒரு பைத்தியக்காரன் கிட்ட பேசி ஜெயிச்சிருவியா என்ன? சத்தியமா சொல்றேன்டா, நீ எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டேன். சாபம் கொடுக்காதடி பொண்டாட்டி. வாழ போறது நம்ம 2 பேரும் தான். நாளைக்கு என் மனசுல இருக்கத உன்கிட்ட சொன்னதுக்கு அப்புறம் ரொம்பவே வேதனைப்படுவேன், பாத்துக்கோ. ஒன்னால அந்த ஸ்ருதி கிட்ட இருந்து காப்பாத்தின பத்தியா, கூட கொஞ்சம் நான கிணத்துக்குள்ள தள்ளி விட்டுருந்தானா நிம்மதியா இருந்திருக்கான். பாவம் பார்த்து அந்த ஃப்ராடு கிட்ட இருந்து உன்னை காப்பாத்தினா நீ எனக்கே ஃப்ராடு வேலை பாக்குற பத்தியா. என்னமா பண்றது, நான் என் கண்ணம்மா கூட சேரணுங்கிறதுக்காக அந்த ஆண்டவனே எழுதி வச்சிருக்கான் போல. அப்புறம் என்ன சொன்னா, என் கண்ணம்மாக்கு கண்ணு மட்டும்தான் அழகுனா, பிரம்மன் படைச்ச தங்க செலாவா. சிலைய பாத்துட்டு மட்டும் தான் இருக்க முடியும். ஏய், என்ன மீனிங்ல இப்ப சொன்ன? உனக்கு எப்படி தோணுதோ அப்படி எடுத்துக்கோ. என் செல்லத்துக்கு என்ன கோபம்? நீ வேணா உன் டைரியில மறுபடியும் எழுதி வச்சுக்கோ. நீ பண்றதுக்கெல்லாம் ஒரு நாள் கஷ்டப்பட தான் போறேன். இங்க பாரு செல்லம், நான் ரொம்ப நல்லவன். உன்கிட்ட யாரோ ஒருத்தவங்க என்ன பத்தி தப்பு தப்பா சொல்லி தந்திருக்காங்க. நீ எல்லாம் ஒரு ஆம்பளை, ஒரு பொண்ணோட மனசை உன்னால புரிஞ்சுக்க முடியும்னு பார்த்தா சீ. ஏம்மா, ஏதாவது டவுட்டா இருக்கா என்ன? என்ன? அதான் ஒண்ணு கேட்டியே, வேணா ப்ரூஃப் பண்ணிடலாம். ஆ? இல்ல ஆம்பளையா? எனக்கு தூக்கம் வருது, நான் போறேன். எதுவா இருந்தாலும் காலையில பேசிக்கலாம். ஓய், ப்ரூஃப் பண்ணலான்னு பார்த்தேன், ஓடுறேன். ஃப்ராடு ஃப்ராடு போடா. எப்படினாலும் நீ எனக்கு தாண்டி. டயலாக்லாம் அடிச்சு விடுவான், திருப்பி பதில் பேசினா மட்டும் அலறி அடிச்சுட்டு ஓடிட வேண்டியது. நாளைக்கு என் ஏற்பாடெல்லாம் என்ன மாதிரி இருக்குன்னு மட்டும் பாரு. சந்தோஷத்துல என்னெல்லாம் பண்ணுவ? இந்த ஒரு நாளும் எந்த அளவுக்கு உன்கிட்ட விளையாட முடியுமோ அந்த அளவுக்கு விளையாடிடணும். என்ன மதுமா, இதெல்லாம் எங்க எடுத்துட்டு போறதுக்காக வச்சிருக்க? அது ஒண்ணும் இல்ல பிரியாத்தா. என்ன? ஒண்ணும் இல்லம்மா, மெட்ரன் இருக்காங்கல்ல. ஆமா, டாக்டர் இருக்காரு.
அவங்க வீட்ல இன்னைக்கு சமைச்சாங்கலாம். மித்ரன் ஆதியும் சாப்பிட்றதுக்கு லேட் ஆயிடுச்சாம். லேட் ஆகி போனாங்களாம். இவங்க சாப்பிட்டுருப்பாங்கன்னு நினைச்சு மொத்தமா காலி பண்ணிட்டாங்களாம். இப்போ ஆதி சார் இருக்கார்லாம், அவர் வெளியே உட்காந்து பிஸ்கட் நம்ம சாப்பிட்டு உன் கூட இங்க ஸ்டே பண்ணதுக்கு நைட்டு பிஸ்கட் கிடைச்சதே பெருசுடா அப்படின்னு கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்காரு. இன்னைக்கு நைட்டு எப்பயும் சாப்பிட மாட்டாங்க வேற சமைச்சு. அதாம்மா நம்ம வீட்ல பிரியாணி வச்சோம்லாம், இதெல்லாம் மீதி தானே. அதான் இதுக்கு எதுக்கு இவ்வளவு இழுக்கிறேன்? இல்லம்மா வித்யா கேட்டுட்டு இருந்திருக்கா, நீங்க எதுவும் தப்பா நினைச்சிட கூடாதுல. மது இந்த வீட்டுக்கு நீ இன்னைக்கும் நேற்றுக்கு வந்த பொண்ணு இல்ல, வந்து ரொம்ப வருஷம் ஆகுது. உனக்கு எது தோணுதோ அதை பண்ணு. ஆர்த்தி எடுத்துக்கோ. உன்னை மாதிரி தயங்கி எங்க கிட்ட சின்ன விஷயத்துக்கு கேட்டா பண்றான். இது உன் வீடு மது, உன் வீட்டுல இருந்துட்டு எதுக்கு இப்படி தயங்கிட்டு நிக்கிற? இல்லம்மா நாங்க கொண்டு கொடுக்கறதுனால யாரும் எதுவும் நினைக்க போறது இல்ல. நீ கொண்டு கொடுத்துட்டு வா. 10 மணிக்கிட்ட ஆகுதுலாம். ஸ்னோவையும் கூட்டு போ. வித்யா வந்தாள்னா வித்யாவையும் கூட்டு போ. சரிம்மா நான் கொண்டு கொடுத்துட்டு வரேன். என்ன தங்கம், நீயும் உங்க அம்மா கூட போயிட்டு வா. ஐயோ தங்கம், பாட்டிக்கு வேலை இருக்கேன், நீ அம்மா கூட போயிட்டு வா. அத்தை கொடுத்துட்டு வரேன். சரிம்மா போயிட்டு வா. என்ன இந்த டாக்டர் இருக்கார்ல, அவன் நம்ம மதுக்கு பொருத்தமா இருப்பார்ல தமிழ்? பொருத்தமா இருப்பாரு. ஆனா நம்ம வீட்டளவுக்கு அவங்களுக்கு வசதியெல்லாம் இருக்கு. அந்த அம்மா புருஷன் இல்லாம ஒத்த ஆளா நின்று இவ்வளவு தூரத்துக்கு அவங்க பையனையும் பொண்ணையும் வளர்த்துருக்காங்கன்னா, அவங்க பையனுக்கு வரப்போற வாழ்க்கையெல்லாம் அவங்க எவ்வளவு கனவு கண்டிருப்பாங்க. நம்ம மது நல்ல பொண்ணுதான், ஆனா புருஷன் இல்லாம பையனையும் பொண்ணையும் வளர்த்துருக்காங்க. அவங்க பையனை நினைச்சு நிறைய கனவு கண்டிருப்பாங்கல்ல பிரியா. இததான் தமிழ் உன் அண்ணனும் சொன்னாரு. ஆனா அவங்க 2 பேரும் ஒன்னா நின்று பேசிட்டு இருக்கத பார்த்தா பொறுத்த வாரம் அவ்வளவு நல்லா இருக்கு. என்ன பண்றது, கல்யாணம் ஆன 10 மாசத்துல அவன் போய் சேர்ந்துருவான்னு கடவுளுக்கு தெரிஞ்சிருக்கோம்ல. எதுக்கு ஒரு அப்பாவி பொண்ணு எனக்கு மருமகளாக்கி அவ வாழ்க்கையே இப்படி நாசம் ஆயிடுச்சே. ஆரம்பிச்சிட்டியா? வாழ வேண்டிய வயசுல என் பிள்ளையும் இல்ல, அவனுக்கு பொண்டாட்டியா வந்தா. ஒரு குழந்தை பிறக்கிறது வரைக்கும் 10 மாசம் மொத்தம் அவ கூட வாழ்ந்திருக்கான். இப்போ அவளையும் இப்படி தவிக்க விட்டுட்டு போயிட்டானே. இனியாக்கும் சாம்க்கும் கல்யாணம் நடக்கிறதுக்கு முந்தி மதோட வாழ்க்கை நல்ல விதமா மாறான்னு நினைச்சேன். அன்பு மனசுல இனியாதான் இருக்கா, இனியா மனசுல அன்புதான் இருக்கான். இத பிரியா கிட்ட இப்ப சொல்லலாமா? இல்ல வேண்டாம், அன்பு வீட்டுல உள்ளவங்க கிட்ட சொல்லட்டும், அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். பிரியா இங்க பாரு, யாருக்கு யாருன்னு கடவுள் எழுதி வச்சிருக்காரோ அவங்களுக்கான வாழ்க்கை கண்டிப்பா கிடைக்கும். கண்டதையும் போட்டு குழப்பாம ஏதாவது வேலை இருந்தனா போய் பாரு. ஒருவேளை மித்ரனோட அம்மாக்கு நம்ம மதுவை பிடிச்சிருந்தனா ஸ்னோ பத்தி அவங்க கவலைப்பட வேண்டிய தேவையில்லை. ஏன்னா ஸ்னோ எங்களோட பொறுப்பு. நீ ரொம்ப யோசிக்கிற நிப்பாட்டு பிரியா. எங்க அண்ணன் உன்னைய கல்யாணம் பண்ணி கூட்டு வந்ததுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த ஓவர் திங்கிங்க மட்டும் ஒரு காலமும் விட மாட்டேன். நல்லது நடந்தா சந்தோஷம். ஏன் மித்ரன், ஒருவேளை மது உனக்கு கிடைச்சிட்டாங்கன்னா நீ அப்புறம் கன்னியாகுமரியிலே செட்டில் ஆயிருவியா இல்ல சென்னைக்கு கிளம்பிடுவியா? டேய், என் மனசுல இருக்கதே இந்த மதுக்கு தெரியாது. நீ எங்க செட்டில் ஆக போறேங்கிற அளவுக்கு வந்துட்டேன். இல்ல மித்ரன், ஒருவேளை மது உன் காதலுக்கு பச்சை கொடி காட்டிட்டாங்கன்னா? டேய், உன் வாய் இருக்கு பத்தியா, ஏதாவது பேசிட்டே இருக்கணுங்கிறதுக்காக ஏதாவது சொல்லிருவியா? உன் மனசுல மது இப்போ இருக்காங்க தானே? ஒரு நிமிஷம் இருக்கணும். என் மனசுல மது இப்போ இல்ல, எப்பவுமே மது மட்டும்தான் இருக்கா. இப்ப என்னங்கிற அதுக்கு? மாடு மாதிரி வளர்ந்துருக்கலாம். படிக்கும் போதுதான் எங்க உன் காதல ரிஜெக்ட் பண்ணிருவாங்களோன்னு பயத்திலே சொல்லாம விட்டுட்ட. இப்பவாவது சொல்லலாம்லாம். உன்கிட்ட நான் எத்தனை தடவை தான் சொல்றது? இப்போ என் மனசுல இருக்கத மது கிட்ட சொல்லிட்டேன்னு வச்சுக்கோ. சொல்றது என்ன, என் மனசுல இருக்கது மதுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோ. என்னோட ஆசைக்காக தான் அவளுக்காக நான் இதெல்லாம் பண்ணேன். என் காதலுக்காக மட்டும்தான் மது நல்லா இருக்கணும், மது மறுபடியும் டாக்டர் ஆகணும் நான் யோசிச்சிருக்கேன்னு தப்பா யோசிப்பாடாம். தப்பா யோசிச்சா என்ன, சரியா யோசிச்சா என்ன? உன் மனசுல இருக்கத அவங்க கிட்ட சொல்லலாம்லாம். நீ கிளம்புறதுக்கு என்னமோ 1 வாரம் கூட இல்ல. வேண்டான்னு சொன்னா வேண்டாம். அதான் பசி மயக்கத்துல இருக்க பத்தியா, சமைச்சதா மொத்தமா காலி ஆயிட்டு நாய்க்கு வச்சிருந்த பிஸ்கட்டை சாப்பிட்ட பத்தியா, அதான் மறுபடியும் மூளை மழுங்கிட்டு போகுது. மது கிட்ட என் மனசுல இருக்கத சொல்றதுனால ஒரு கெட்ட பேர் தான் வரப்போகுது. மது எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக எல்லாம் மது மறுபடியும் டாக்டர் ஆகணும், மறுபடியும் பழைய மாதிரி மதுவை மாத்தணும் அப்படின்னு நான் யோசிக்கலாம். டே மித்ரன், இந்த 1 மாசமும் மதுவை நீ பார்க்காமலே நீ எப்போ மதுன்னு தான் இருப்ப. இத்தனை வருஷம் ஆனதுக்கு அப்புறம் கூட மது உன்னால மறக்க முடியல. இவ்வளவுக்கு நீங்க காலேஜ் படிக்கும் போது மதுக்கு ஒன்னும் ஒழுங்கா கூட தெரியாது. நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டது கூட கிடையாது. ஆனாலும் உன்னால இன்னும் அவங்கள மறக்க முடியல. இதுல கிட்டத்தட்ட 1 மாசம் மது கூட நீ பேசி டிராவல் பண்ணிருக்க. இதுக்கப்புறம் நீ சென்னைக்கு போய் நிம்மதியா இருந்துருவியா? இப்பயாவது ஒரு தடவை என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டு பாறாங்க. வேற ஏதாவது பேசாய். மித்ரன், உன் மனசுல மது மேல இவ்வளவு காதல வச்சுட்டு நீ மனசுக்குள்ளே அதை அழுத்தி வச்சிருக்கிறதுனால உனக்கு யாராவது தியாகி பட்டம் கொடுக்க போறாங்களா? உன் நல்ல மனசுக்கு கண்டிப்பா மது உன்னை புரிஞ்சுப்பாங்கடா. எனக்குமே நீங்க ஊருக்கு போறது பிடிக்கலதான் மித்ரன். என் கூடயும் ஸ்னோ கூடயும் நீங்க எப்பவும் இருக்கணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா இப்ப இந்த மது ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரி
உங்க மனசுக்கு நல்ல பொண்ணா கண்டிப்பா கிடைப்பாங்க. என்னதான் எனக்கும் ஸ்னோ நீங்க பாதுகாப்பா இருக்க மாதிரி இருந்தாலும் நீங்க ஊருக்கு போய் உங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கையை பார்க்கணும்ல. இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு நான் எந்த விதத்திலயும் தகுதியானவளே கிடையாது. வா ஸ்னோ. வாங்க மது, எப்ப வந்தீங்க? இப்பதான் மித்ரன், 2 பேரும் ஏதோ முக்கியமா பேசிட்டு இருந்திருப்பீங்க போல. நாங்க 2 பேரும் இடையில வந்துட்டோமா? அதெல்லாம் இல்லைங்க. இப்பதான் வந்தீங்களா? இப்பதான் வந்தேன். ஏன் என்ன பத்தி ஏதாவது பேசிட்டு இருந்தீங்களா என்ன? அதெல்லாம் இல்லைங்க, சும்மா ஊருக்கு போறதுக்கு நாள் ஆகுதுலாம், அதை பத்தி யோசிச்சுட்டு இருந்தேன். ஓ ஆமால, நீங்க ஊருக்கு போற நாள் வேற நெருங்கிட்டே வருதுலாம். ஊருக்கு போற நாள் நெருங்குதுன்னு சொன்னதுக்கே அவங்க முகம் மாறிடுச்சு. ஒருவேளை மது மனசுல மித்திரன் இருக்கானோ? என்ன எம்மியாவ் சிக்கன்லாம் எடுத்துட்டு வந்திருக்கீங்க? சாப்பிடலாமே, நீங்க சாப்பிட்டாச்சா? என்னங்க கையில பிரியாணி, எம்மியாவுக்கு கையில வர சிக்கன் இருக்கு. அது ஒண்ணும் இல்ல, நீங்க சாப்பிட்டீங்கன்னு நினைச்சிட்டு மொத்தமா எல்லாரும் காலி பண்ணிட்டாங்கல்ல. இது எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? நீங்க 2 பேரும் வெளிய நின்னு பேசிட்டு நின்னதா விஜயா கேட்டிருக்கான். எங்க வீட்ல எனக்கு பிரியாணி தான், அதான் எடுத்துட்டு வந்தேன். அதானே பார்த்தேன். 24 மணி நேரமா என்ன வாட்ச் பண்றதா அவளுக்கு வேலையே. மித்ரன் வாங்க சாப்பிடலாம். வச்சுட்டு போங்க மது, அப்புறமா சாப்பிட்டுக்கிறோம். ஏன் நாங்க எடுத்து வச்சா சாப்பிட மாட்டீங்களா? என்னடா? நீங்க அப்படியே பேசிட்டு சாப்பிட்டுட்டே இருங்க. டேய், எனக்கு அர்ஜென்டா ஒரு ஃபோன் பண்ண வேண்டியதா இருக்கு. நான் வெளியே போய் ஃபோன் பேசிட்டு வந்து என் பசியை ஆத்திக்கிறேன்டா. டேய், என்ன மியாவ்? சரிடி மியாவ். மது, நாங்க 2 பேருமே இருக்கோம்ல, நாங்க 2 பேருமே எடுத்து வைக்கலாம். அதை அங்க வச்சுட்டு நீங்க கிளம்புங்க. பரவாயில்ல மித்ரன், இன்னும் 1 வீக் தானே நீங்க இங்க இருக்க போறீங்க. 1 வீக் கூட இல்ல, எனக்காக இவ்ளோ பண்ணிருக்கீங்க, உங்களுக்காக நான் இது கூட பண்ண மாட்டேனா? சரி, மதுவோட பிடிவாதத்தை மாத்த முடியுமா? என்னடா இது, குடுத்துட்டு வரேன்னு போன 2 பேரும் இன்னும் காணோம். உள்ள போய் பார்க்கலானா அந்த குரங்கு வேற இருக்கும். ஏதோ அந்த ஆளோட அழகுல மயங்கிதான் இங்க வந்ததா ரொம்ப சீன் போடுவாரு. ஒவ்வொருத்தனுங்களும் பொண்ணு கிடைக்கலையே, ஏதாவது ஒரு மொக்க பீஸாவது கிடைக்காதான்னு தேடி தேடி அலைஞ்சிட்டு இருக்கானுங்க. இந்த ஆள் மூஞ்சிக்கு நான் காணாதான். இதான் பொண்ணுங்க வெளிய போனா ரொம்ப தான் சீன் போடுவானுங்க. கண்டுக்காம அலைய விட்டோன்னா அவங்க பாட்டுக்கே நாய் மாதிரி பின்னாடி வருவானுங்க. ஏய், இதோ வந்துட்டுலாம். என்ன? நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? நான் எங்க வேணா என்ன வேணாலும் பண்ணுவேன், உங்களுக்கு என்ன? இந்த நைட் டைம்ல இருட்டுல ஒத்தையில வந்து இருக்குது. என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டா போதுமே, ரொம்ப தான் சீன் போடுவான். இந்த நைட் டைம்ல இங்க என்ன பண்ணிட்டு இருக்கான்னு கேட்டேன். நைட் டைம்ல என்ன பண்ணுவாங்க? நிலாவோட அழக பார்த்து ரசிச்சிட்டு போலான்னு வந்தேன். ஏன் அது அங்க இருந்து பார்த்து ரெஸ்டா காணாதா? மரம் எல்லாம் மறைஞ்சி மேகம் எல்லாம் மறைஞ்சி எங்க வீட்ல இருந்து ஒழுங்கா தெரிய மாட்டேங்குது. அதான் கெஸ்ட் ஹவுஸ் முன்ன வந்திருந்தா என் நிலா அழகா தெரியும் அப்படின்னு சொன்னாங்க, அதனால தான் வந்தேன். போதுமா? அப்ப திட்டினதுக்கு இப்ப கொஞ்சம் பயந்து போவான்னு பார்த்தா ரொம்ப தான் துள்ளுறான். என்ன? ஏய், உனக்கு கொஞ்சமாவது மூளையும் அறிவும் இருக்கா? எனக்கு மூளை இருக்கு, மூளை இருக்கிறதுனால அறிவும் இருக்கு. இல்ல, இதான லேடிஸ் ஸ்டே பண்ற இடமா? உள்ள ஃபுல்லா ஆம்பளைங்க தான் இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அறிவு கட்டத்தனமா நைட்ல உட்கார்ந்துருக்க. ஐயே சார், அதான் சொன்னேன்ல, உங்களை பாக்குறதுக்காக எல்லாம் வரல, நான் நிலா பாக்குறதுக்காக வந்தேன். ஏய், என்ன கிண்டல் பண்றியா? ஐயே, கிண்டலாம் இல்ல சுண்டலாம் இல்ல. மது அக்கா உங்களுக்கும் டாக்டர் மித்ரனுக்கும் சாப்பாடு கொண்டு வந்தாங்க. பிரியாண்டி என்னை அவங்க கூட அனுப்பி வச்சாங்க. நான் தான் இந்த வீட்டுக்குள்ள வந்தா சிலருக்கெல்லாம் பிடிக்காதே. இந்த வாசல்ல உட்கார்ந்து இருக்கிறதுக்கே தெரு தெருன்னு வந்து ஆடிட்டு நிக்காவ. ஆமா, எங்க சாப்பாடு காலி ஆயிடுச்சு, அது எப்படி நீ ஒட்டு கேட்டுட்டு நின்ன? காதுன்னு ஒண்ணு இருந்தா ஒட்டு கேட்கணும்னு இல்ல, தானா கேட்கும். சரி உள்ள போ. ஏன்? நான் பாட்டுக்கு பாம்பு போல தானே வந்து உட்கார்ந்துருக்கேன். உங்கள்ட்ட ஏதாவது கேட்டாலே உங்களுக்கு பிடிக்காது, ஏன் இங்க வந்தாலே உங்களுக்கு பிடிக்காது. எதுக்கு உங்களை டென்ஷன் ஆக்கிட்டுன்னா நான் என் பாட்டுக்கு உட்கார்ந்துருக்கேன். நீங்க உங்க வேலையை பார்த்துட்டு கிளம்புறீங்களா சார்? ஏய், அடிச்சிரும் பாத்துக்கோ. நான் பாட்டுக்கு பாம்பு போல வந்து உட்கார்ந்துருக்கேன், இந்த ஆளுக்கு என்ன வாங்கிப்போ? 10 மணி ஆகுது. இந்த நேரத்துல ஒரு பொம்பளை பிள்ளை இத்தனை ஆம்பளைங்க இருக்கிற ஒரு வீட்டுக்கு வெளியே வந்து உட்கார்ந்துருக்க. அதான் மது உள்ள வந்தாங்க எல்லாம், அவங்க கூட உள்ள வந்திருக்கலாம்ல. எவருக்கு நான் அக்கறை? அக்கறை எல்லாம் இல்ல, ஏன் ஸ்டூடெண்ட் பாத்தியா? இது அப்பப்ப பதிவு பண்ணாட்டா இந்த ஆளுக்கு தூக்கமே வராது போல. இன்னும் ஒரு வாரம் தாண்டி என் ஸ்டூடெண்ட்னு ஏதாவது சொல்லு, மவன வாயிலே சூடு வைக்கிறேன். சரி சார், நான் மது அக்காக்காக இங்க வெயிட் பண்ணிட்டு நிக்கேன். நான் இருக்கிற பார்த்தே நீங்க தேடி வந்துட்டீங்க போல. ஏ முட்டாள், எனக்கு அர்ஜென்டா போன் பண்ணனா அதுக்காக வந்தேன். சரி, உங்ககிட்ட நான் ஒண்ணு கேட்கலாமா? எதுவா இருந்தாலும் உனக்கு தேவையில்லாத கேள்வியை பத்தி கேட்க கூடாது. எல்லாருக்கும் பொதுவான ஜிகே பத்தி தான் கேட்க போறேன். ஜிகேயா? என்ன எந்திரிச்சிட்டா? ஏன் சார், நீங்க யாரையாவது லவ் பண்றீங்களா? ஏய், இதெல்லாம் உனக்கு தேவையில்லாத கேள்வி. இல்ல சார், நீங்க எப்ப போன் பேசிட்டு இருந்தாலும் நான் அப்பப்ப அங்கிங்க போகும்போது பாத்திருக்கேன். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட, அம்மா கூட, பெரியம்மா கூட என்ன பேசி பாத்திருக்கேன். ஓயாம என்ன ஃபாலோ பண்றதான் இவ வேலை போல.
உங்க அவுட்லுக் பார்த்தா கூட ரொம்ப வெறப்பா இருக்கீங்களா? பொண்ணுங்க எல்லாம் பக்கத்துல வந்தாலே தலை தெறிக்க ஓடிடுவாங்க. சோ கமிட்டட் மாதிரி எல்லாம் தெரியல. ஏய், உனக்கு வர வேலை இல்லையா என்ன? சார், ஒருவேளை உங்களுக்கு பிரேக்கப் ஆயிடுச்சா? வித்யா, என் கதை மட்டும் உனக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, உன் மனசுல லைட்டா துளிர் விட்டுருக்கு பாத்தியா, இதே உடைச்சி எரிஞ்சிட்டு போயிருவேன். என்ன சார், 4000 இன்விடேஷன், அவர் லேடி ஆஃப் அசம்ப்ஷன் சர்ச், இதாவது என்கிட்ட ஷேர் பண்ணணும் போல இருக்கா? வித்யா, சரி சார், அதெல்லாம் விடுங்க. என் பாஸ்ட் பத்தி இவளுக்கு எப்படி தெரியும்? இந்த காலேஜ்ல கூட யாருக்குமே தெரியாத விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? ஒருவேளை மித்ரன் சொல்லிருப்பானோ? அவர்லாம் சொல்லலப்பா. யார் நீ? உனக்கு தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் எதுக்கு கலெக்ட் பண்ற? நான் இப்ப எதுவுமே சொல்லலையே சார். 4000 இன்விடேஷன், அவர் லேடி ஆஃப் அசம்ப்ஷன் சர்ச், இவ்வளவுதானே சொன்னேன். நீ ஆளும் சரியில்லை, உன் பேச்சும் சரியில்லை. ஒன்னில் உள்ள போ, இல்லனா உன் வீட்டு கிளம்பு. நான் இங்கதான் இருப்பேன். நான் இங்க தனியா இருக்கும்போது உங்களால என்னை விட்டுட்டு எங்கேயும் போக முடியாது. ஏன்னா உங்க மனசு அந்த மாதிரி சார். கிளம்பல. நான் இங்க வந்ததே போன் பேசுறதுக்கு தான். உள்ள டவர் கிடைக்காது, அதனாலதான் போன் பேசுறதுக்காக வெளியே வந்தேன். என் வேலையை முடிச்சிட்டு எனக்கு கிளம்ப தெரியும். உங்களுக்கு வேலை இருக்கோ இல்லையோ, உங்களுக்கு தெரிஞ்ச பொண்ணுனா. இந்த வீட்ல ஃபுல்லா ஆம்பளைங்க இருக்க வீடு. நீங்க ஒத்தையில தனியா உட்கார வச்சுட்டு நீங்க போக மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். நீங்க பட்ட காயத்துக்கு நான் மருந்தா இருக்க ஆசைப்படுறேன். என்னை பத்தி ஏதோ 1-2 விஷயங்கள் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக யார்கிட்டயே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. என் வாழ்க்கையில நடந்தது எல்லாம் தெரியும் போது உன் மனசுல இப்ப துளிர் விட்டு இருக்கத நீயே தூக்கி போட்டுருவ. சரி சார், போன் பேசுறதுக்காக தானே வந்தீங்க, நீங்க போன் பேசுங்க. மது, நான் சாப்பிட்டுக்கிறேன், நீ கிளம்பு. இல்ல மித்ரன், உங்களுக்கு தேவையானதை நானே எடுத்து வைக்கிறேன். ஏன் இதுல என்ன தப்பு இருக்கு? தப்பு எல்லாம் இல்ல, வீட்டுல தேடுவாங்க எல்லாம். இல்ல இல்ல, வித்யாவும் வந்திருக்கா. அவ வெளியே இருக்கதா சொன்னா. அவளும் வந்திருக்கிறதுனால கண்டிப்பா தேட மாட்டாங்க. இல்லனாலும் பிரியா தான் உங்களுக்கு எல்லாம் எடுத்து வச்சுட்டு வந்தா போதான்னு தான் சொன்னாங்க. என்ன மியாவ், சாப்பிடலாமா? அவளுக்கு நான் ஒரு இட்லி அடைக்கிறதுக்குள்ளே என் உயிரெல்லாம் போயிருக்கு. இதுல நீங்க அவளை சாப்பிட வச்ச மாதிரி தான். என் மியாவுக்கு எக்குனா ரொம்ப பிடிக்கும்லாம். கட்டுங்க. உங்களுக்கு எங்க 2 பேர் மேல இருக்க பாசம், அக்கறை எல்லாமே புரியுது. ஆனா மித்ரன், உங்க நல்ல மனசுக்கு என்ன மாதிரி ஒரு பொண்ணு இல்லாம நல்ல பொண்ணு தான் கிடைக்கணும். என்னதான் என்ன உங்களால ஏத்துக்க முடிஞ்சாலும், என் ஸ்னோவையும் உங்களால ஏத்துக்க முடிஞ்சாலும், இத்தனை வருஷமா தனி ஆளானு உங்க அம்மா உங்களையும் உங்க தங்கச்சியும் வளர்த்துருக்காங்க. உங்க வாழ்க்கைய நினைச்சோம், உங்களுக்கு வரப்போற உங்க ஒய்ஃபை நினைச்சோம். உங்க அம்மா எவ்வளவு கனவு கோட்டையெல்லாம் கட்டி வச்சிருப்பாங்க. அவங்க கட்டி வச்சிருக்க கோட்டை என்னால இடிகிற மாதிரி நான் எப்பவுமே இருக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம என் ஸ்னோக்கு எப்பவுமே அப்பான்னா அது இனியன் மட்டும்தான். அவர் இருந்திருந்தா அவர் பொண்ணு அவர் பாக்குற அளவுக்கு வேற யாராலையும் பாத்துக்க முடியாது. மது, நீங்க சாப்பிட்டாச்சா? என்ன? சாப்பிட்டீங்களான்னு கேட்டேன். நான் சாப்பிட்டாச்சு. என்னைக்கு கிளம்புறீங்க? இதோட இன்னைக்கு எத்தனை தடவை கேட்டிருப்பீங்க? ஒரு வாரத்துக்குள்ள கிளம்ப வேண்டியதுதான். ஏன் மித்ரன், கண்டிப்பா கிளம்பிதான் ஆகணுமா? அப்புறம் நான் என்ன கன்னியாகுமரியில பொண்ணு யாரையாவது கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேனா என்ன? உங்க தாத்தா இந்த வீடை எங்களுக்கு 1 மாசம் கொடுத்ததே பெருசு. எங்க வேலை எங்க முடிஞ்சதான். ஐயா சாமி, நீ புறப்பட்டுட்டான்னு அவர் துரத்தி அடிக்கிறதுக்கு முன்னாமே நாங்க கிளம்பணும்லாம். தாத்தாலாம் அப்படியெல்லாம் துரத்த மாட்டாங்க. பெரிய தாத்தா பாவம். பாத்தீங்களா, ஸ்னோவை சொல்றா பெரிய தாத்தா பாவம் அப்படின்னு. இருந்தாலும் எங்க உங்க கெஸ்ட் ஹவுஸ்ல நாங்களே கெஸ்ட் மாதிரி இருக்கோம். எங்களே மனுஷங்களா மதிச்சு சாப்பாடு தட்டு காலியானா கரெக்ட் டைமுக்கு சாப்பாடு போடுறீங்க. எங்க டைம் வந்ததான் நாங்க கிளம்புறது தானே நல்லது. ஆமா, இனிமே நீங்க ஊருக்கு போய் உங்களுக்குன்னு ஒரு லைஃப் பார்க்கணும்ல. உங்க அம்மா உங்களுக்கு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்பாங்க. அப்புறம் அப்புறம் நல்ல பொண்ணா பார்த்து உங்க அம்மா பாக்குற பொண்ணா பார்த்து நீங்க கல்யாணம் பண்ணிப்பீங்க. எங்களெல்லாம் உங்க கல்யாணத்துக்கு கூப்பிடுவீங்க தானே? எனக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னா நீங்க இல்லாமலாங்க. எனக்கு கல்யாணம்னு ஒண்ணு நடந்துச்சுன்னா கண்டிப்பா அதுல நீங்க இருப்பீங்க. பார்க்கலாம் பார்க்கலாம். அப்புறம் மறந்துட்டோம் அப்படின்னு டயலாக் அடிச்சு விடாம இருந்தீங்கன்னா சரிதான். சரிங்க, இப்போ நீங்க டாக்டர் மதுமிதா. அப்புறம் எந்த ஹாஸ்பிட்டல்ல ஜாயின் பண்றது ஐடியா? ஒருவேளை நான் சென்னைக்கு வந்தேன்னா மித்ரன் ஹாஸ்பிட்டல்னு ஒரு பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்கு. அந்த ஹாஸ்பிட்டலோட எம்டி எனக்கு தெரிஞ்சவர் தான். நான் கேட்டா அவர் சீட்டே எனக்கு கொடுத்துருவாரு. கேட்டா என்ன மது, நீ மனசுல ஆசைப்பட்டாலே உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன். என் சீட்டை உனக்கு கொடுக்க மாட்டேனா? என்ன, உங்க ஹாஸ்பிட்டல் ஒரு டாக்டரா என்ன சேர்த்துப்பீங்க தானே? ஆமா, பின்ன என் மியாவோட அம்மாக்கு அங்க வேலை இல்லாம இருக்குமா என்ன மியாவ்? அவளுக்கு நம்ம என்ன பேசிக்கிறானே தெரியாது. ஏதாவது சொல்லி வைக்கணுங்கிறதுக்காக சொல்லுவா. ஏன் மித்ரன், கண்டிப்பா நீங்க சென்னைக்கு போயே ஆகணுமா? ஏன், நான் கிளம்புறது உங்களுக்கு பிடிக்கலையா? ஆமா, சுத்தமா பிடிக்கல. மது, நிஜத்தை தான் சொல்றேன். உங்களை மாதிரி ஒரு நல்லவரா நானும் ஸ்னோவை இனி எப்பவும் பார்க்க போறதில்ல.
இருட்டுல இருந்த என் வாழ்க்கையை வெளிச்சத்துக்கு மாத்திருக்கீங்க. இனி நான் வாழ போற வாழ்க்கை நீங்க போட்ட பிச்சை மித்ரன். உங்க உயிரை பணைய வச்சு எனக்காக கொடுத்த வாழ்க்கை இது. ஏங்க ஏதாவது படத்துக்கு டைரக்டர் ஆக போறீங்களா என்ன? ஒண்ணு நீ வா போன்னு கூப்பிடுங்க, இல்லைன்னா நீங்க வாங்க போங்கன்னு கூப்பிடுங்க. மது தான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. ஆனா நீ வா போன்னு சொல்லும்போது ஏதோ மத்தவங்க யாராவது தப்பா நினைச்சிருவாங்களே. இல்ல மித்ரன், நீ வானே கூப்பிடுங்க, அதுதான் எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கு. என்னோட 4 வருஷம் சீனியர் தானே நீங்க, அதனால நீ வானே கூப்பிடுங்க. சரிம்மா, இனிமே அப்படியே கூப்பிட்டுக்கிறேன். எங்கே இருள் என்றாலும் அங்கே ஒளி நீதானே, கண்ணாயனை நீயே காக்க கண்ணீரையும் காணேனே. கண்ணில் நீ வந்து கதை பேச கனவில் முன்னால சிரிச்சேனே. உலகம் எல்லாமே தடுத்தாலும் உனக்கு துணையாக இருப்பேனே. இனியாவது கிளம்புறியாமா? பாவம், உனக்காக வெளியே ஒரு ஜீவன் காத்துட்டு இருக்கு. ஆமா மித்ரன், பாத்தீங்களா, அவளை மறந்தே போயிட்டேன். நாங்க கிளம்புறோம். உன் மனசுல ஏதோ ஒரு இடத்துல நான் இருக்கிறேன். இந்த சந்தோஷத்தோட நான் கிளம்புவேன் மது. ஓய் குல்ஃபி, நமக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் நமக்கு குழந்தைய பிறந்தாலும் ஒன்னே மாதிரியே இருக்கணும். எப்படி நீ சொல்லுவேன் என்ன மாதிரி தான் வேணும் அப்படின்னு. ஆனா எனக்கு ஒன்னே மாதிரி ஒரு சமத்து தான் வேணும். தூங்கும் போது கூட என் செல்லம் எவ்வளவு அழகு. ஆமாண்டா, இப்பதான் அவ அழகு உன் கண்ணுக்கு தெரியுது பத்தியா? கூடவே வளர்ந்த பொண்ணு. நீ எல்லாம் வேஸ்டா. எத்தனை வருஷத்தை வேஸ்ட் பண்ணிருக்க. ஓய் குல்ஃபி, ம், ஐயோ எந்திரிச்சிருவாளோ. நான் உன்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணி அதுக்கு அப்புறமா 2 வருஷம் நம்ம லவ் பண்ணிட்டு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கிட்டா போதும். இந்த பாரதியோட காதலி அவ இல்ல, இந்த பாரதியோட காதலி என் கண்ணம்மா நீதான். விழியோரம் சிறையானே, பெண்ணுந்தும் வெட்கத்திலே அறிவாயாய் தோழி, அழகே நீ என்றாளி, அருகே கொஞ்சம் வாழி, செல்லம்மா கண்ணம்மா கண்ணம்மா, என் வாழ்வின் அர்த்தம் நீ அம்மா, பாரதி காதலியே கண்ணம்மா கண்ணம்மா, தீராத காதல் நீ செல்லம்மா செல்லம்மா. நீ எதை நினைச்சும் கவலைப்படாதடி. உனக்காக நான் இருக்கேன், எப்பவும் இருப்பேன். ஐ லவ் யூ. இவன் இன்னைக்கு ஆபீஸ் போலியா? ஓய், என்ன இன்னைக்கு ஆபீஸ் போலியா? எனக்கே ஒரே வயிறு வலியா இருக்கு. வயிறு வலியா? ஆமா, இல்ல உனக்கு ஒரு வாரத்துல எத்தனை நாள் தான் வயிறு வலி வரும், எத்தனை நாள் தான் காய்ச்சல் வரும்? உங்களுக்கு என்ன, இந்த லேப்டாப்ல சும்மா தட்டிட்டு இருந்தா போதும். உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம், உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்குலாம் பிரச்சனை. நேற்றுக்கு அருண் கூட நீ வீட்டுக்கு கிளம்பும் போது என் டேபிள் மேல இருக்க ஃபைல வீட்டுக்கு எடுத்துட்டு வந்துன்னு சொன்னேன். இந்த ஏஞ்சல் எடுத்துட்டு வந்தாளான்னு தெரியலையே. எடுத்துட்டு வந்தாள்னா என்கிட்ட கொடுக்க வேண்டியதானே. இனிமே அவங்க ரூமுக்கு நான் வர தேடி போக வேண்டியதா இருக்கு. ஆனா எனக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமா, ஒர்க் ஃப்ரம் ஆபீஸ். சரி, ஆபீஸ்ல தான் அந்த ஆளு எங்களை கொடுமைப்படுத்துறாரு. குடும்பப்படுத்துறாவலாம். இவ யார பத்தி பேசிட்டு இருக்கா? ஏஞ்சல், நம்ம அப்புறமா பேசிக்கலாமே. அட சும்மா இருங்க. உங்களுக்கு வேணா அந்த சிடுமுஞ்சி அத்தை பையனா இருக்கலாம், அதுக்கு பயந்து எங்க எம்டி பத்தி நீங்க பேசாம இருக்கலாம். ஆனா நான் யாருக்காகவும் பயப்படணும்னு எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓஹோ, எதுவா இருந்தாலும் ஏஞ்சல் அப்புறமா பேசிக்கலாமே. ஏங்க, எங்க எம்டி இருக்காருல, அதான் உங்க அத்தை பெத்த முத்து. நான் தான் பின்னாடி தாண்டி நிக்கிறேன், பேசு. அந்த ஆள் இருக்காருலங்க, ஆபீஸ்ல என் பக்கத்துல பாம்பு போல ஒரு பையன் உட்கார்ந்துருப்பான். எப்பயாவது சாப்பிட்டியா, என்ன பண்றேன்னு ஏதாவது 1-2 கேள்வி கேட்பேன். அதுக்கு இந்த ஆள் இருக்காருலங்க, கேமரால பாத்துட்டு என்ன கூப்பிட்டு வச்சு கிளி கிளின்னு கிளிக்காரு. உண்மை சொல்லுங்க, இந்த ஆளை நீங்க வீட்டுல வச்சுதான் வளர்த்தீங்களா, இல்ல ஏதாவது சூ அந்த மாதிரி அங்க கொண்டு போய் வளர்த்தீங்களா? ஏன் அப்புறமா பேசுடி, அப்புறம் ரொம்ப வருத்தப்படுவேன். இன்னைக்கு என் மனசுல இருக்கதெல்லாம் நான் கொட்டியே தீருவேன். வர வர இந்த ஆள் ரொம்ப தான் எம்டி ஆகுறாரு. அப்புறம் உன் இஷ்டம். ஒரு லீவ் கேட்டா எத்தனை கேள்வி கேட்காரு தெரியுமா? இதே வீட்ல தானே நானும் இருக்கேன். லீவுன்னு சொன்ன பார்த்தாதான் ரீசன் எல்லாம் கேட்காரு. இதுவே சாம் சார் கிட்ட நான் இன்னைக்கு லீவுன்னு சொல்லட்டும், எவ்வளவு பாவம் போல அவரு. என்ன ஏஞ்சல், உடம்பு சரியில்லையா, தாராளமா லீவ் எடுத்துக்கோ அப்படின்னு எவ்வளவு சிரிச்சுட்டே சொல்றாரு தெரியுமா? நாளைக்கு ஒரு நாள் கம்பெனில யாராவது போலனா தூக்கமே வராது போல. இப்போதண்டி நிறுத்து. சரியான சிட்டு மூஞ்சி தெரியுமா?
எங்களுக்கு வேலை ஆபீஸ் தானே, ஆனா அந்த ஆபீஸோட விடாராம். அந்த ஆளை கல்யாணம் பண்ண மாட்டாரு, கல்யாணம் பண்ணிட்டு இருக்கையில நிம்மதியா இருக்க விட மாட்டாரு. வந்ததுக்கு பிறகு அந்த ப்ராஜெக்ட பாத்தியா இந்த ப்ராஜெக்ட பாத்தியான்னு உயிர் எடுத்துருவாரு வீட்லயும். நம்மளெல்லாம் கொடுமைப்படுத்துறாருன்னு பார்த்தா அந்த ஆளும் தூங்க மாட்டாரு. ஒண்ணுல ஏதாவது பொண்ணு கூட கமிட் ஆயிருக்கணும், கடலையாவது போட்டுட்டு இருக்கலாம். பாத்தீங்களா, இது ஒண்ணும் இல்லாததுனால நம்ம உயிரெல்லாம் போட்டு வாங்குறது. உனக்கு இன்னைக்கு லீவு தந்தேன் பாத்தியா, என் புத்தி செருப்பால் அடிக்கணும். இரு வைக்கிற உனக்கு ஆப்பு. இன்னைக்கு எப்படி உனக்கு அன்பு தானே ஏஞ்சல் லீவு தந்திருப்பான். அன்பா நல்ல வந்தான். நல்ல வரும் கெட்ட வரும் ஒரு மாடுலேஷன் ஒண்ணு இருக்கலாம். ஒரு பிள்ளை லீவு கேட்டா அப்படியாமா லீவ் வேணுமா அப்படின்னு எவ்வளவு சிரிச்சுட்டு தந்தா நமக்கு சந்தோஷமா இருக்கும். அதை விட்டுட்டு மூஞ்சி தூக்கி வச்சுட்டு லீவா எதுக்கு என்னத்துக்கு எங்க போற அப்படின்னு 1008 கேள்வி கேட்டா என்ன? நான் இல்ல பின்னாடி. ஏய் போயா, எங்க போனாலும் நிம்மதியா இருக்க விடதில்ல. டேய் நான் வந்திருக்கேன்னு சொல்லி தொலை உன் பொண்டாட்டிக்கிட்டேன். நல்லா இப்ப வாய் போலாம். சார் குட் மார்னிங் சார். மார்னிங் எல்லாம் இருக்கட்டும், நேத்துக்கு ஒரு ஃபைல் எடுத்துட்டு வர சொன்னேன்ல. நான் இன்னைக்கு உங்ககிட்ட லீவு கேட்டிருந்தேன்ல சார், அதனால இனியா கிட்ட அப்பவே அந்த ஃபைலை கொடுத்துட்டேன். யார் லீவு கேட்டா? நான் தான் உங்ககிட்ட. அந்த லீவை ரிஜெக்ட் பண்ணிட்டேன். கரெக்டா 9 o'clock கிளம்பி நில்லு, இல்லன்னா இப்பவே கிளம்பின மாதிரி தான் இருக்கேன். நானும் இனியாவும் கிளம்பும் போது ஆபீஸ் வர்றேன். லீவு தான் கேட்டுட்டானே. நல்லா கேட்டேன். அருண் கிட்ட வயிறு வலி, இனியா கிட்ட கழுத்துல காய்ச்சல், என் கிட்ட தலைவலி. 1000 காரணம். ஒழுங்கா ஆபீஸ் வந்துரு. ஏன் சார் எனக்கு தான் லீவு தந்துட்டீங்கல முதல்ல. ஒழுங்கு மரியாதை ஆபீஸ் வந்துரு, இல்லன்னா இந்த வாரம் ஃபுல்லா நீ ஆபீஸ் பக்கமே வரக்கூடாது பாத்துக்கோ. சார் எதுக்கு சார் மோருங்கிறேன்? இதுக்கு முன்ன எப்படி பேசிட்டு இருந்தியோ அதே மாதிரியே பேசேன். சார் நீங்க வரது வரைக்கும் உங்க அருமை பெருமையெல்லாம் பத்தி புகழ்ந்து தள்ளிட்டு இருந்திருக்கேன். நீ புகழ்ந்து கிழிச்சதா நான் கேட்டுட்டு தான் நின்னேன். 1/2 மணி நேரத்துல ஆபீஸ் கிளம்பலாம் மொவலாம். இந்த வீக்ல ஒரு நாள் நீ ஆபீஸ் பக்கம் வந்துடக்கூடாது. எனக்கே ஒரே தலைவலி தெரியுமா? ஃப்ராடு. அப்ப அருண் கிட்ட வயிறு வலின்னு சொன்னது, இனியா கிட்ட கழுத்துல காய்ச்சல்னு சொன்னது என்னவா இருந்தா என்ன, எல்லா வலியும் ஒண்ணுதானே. அருண் உன் பொண்டாட்டி ஒழுங்கா ஆபீஸ்க்கு அனுப்பி வச்சிரு. இந்த மாசத்துல 4 லீவ் போட்டாச்சு. நானும் பாவம் இப்பதான் ஹாஸ்பிட்டல் எல்லாம் கூட்டு போயிருக்கேன். நிஜமாவே உடம்பு சரியில்லைன்னு நினைச்சா என்னையே கழுவி ஊத்திட்டு இருக்கான். உங்க அருமை பெருமையெல்லாம் பத்தி பேசினது ஒரு தப்பா? அப்படிங்க ஆளை மண்டையும் பாரு. நான் வரேன், இப்ப கிளம்பலன்னு வச்சுக்கோ. அந்த ஆள் போயிட்டாரா? அப்பயே போயிட்டான். நீங்க வண்ண பாருங்க, இந்த ஜென்மத்துல அந்த ஆளுக்கு கல்யாணம் ஒண்ணே நடக்காது. இப்படி ஒரு கோவக்காரனை நம்பி எந்த பொண்ணு கழுத்து நீட்டுவா? என் இனியெல்லாம் தப்பிச்சிட்டாள்னா நல்லது. உங்க லேப்டாப்ல வேணா நீங்க குறிச்சு வச்சுக்கோங்க, இந்த ஆளுக்கு இந்த ஜென்மத்துல பொண்ணே கிடைக்காது. புருஷன் பொண்டாட்டி இருக்கரும் டோரை தட்டிட்டு வரணுங்கிற ஒரு மேனஸ் கூட இல்லையா? நீ பேசுன பேச்சு ஹால் வரைக்குமே கேட்டிருக்கோம். அதான் அவன் பாட்டுக்குள்ள வந்திருப்பான். மத்தபடி அன்பு நல்ல பையன்தான். என்ன அன்பு? அடப்பாவி, நீ எல்லாம் ஒரு புருஷனாயா? இந்த எராமிசை கிட்ட என்ன மாட்டி விட்டுட்டு அதுல குளிர் காஞ்சிட்டு இருக்குது. சார் உங்களை புகழ்ந்துட்டு இருந்தேன். நீ புகழ்ந்து தள்ளினதெல்லாம் நான் கேட்டுட்டு தான் நின்னேன். இன்னும் 10 நிமிஷத்துல ஆபீஸ்க்கு ரெடி ஆகல. இனிமே ஆபீஸ் பக்கம் கால் எடுத்து வைக்க முடியாத அளவு டெர்மினேட் பண்ணி விட்டுருவோம் பாத்துக்கோ. ஐயோ சார், நான் ஆபீஸ் கிளம்பிட்டேன். அப்புறம் லீவு கேட்டிருந்தேன். லீவா? நானா? அது வேற யாராவது கேட்டிருப்பாங்க சார். நீங்க வேற ஏதாவது பொண்ணுங்க ஞாபகத்துல இருந்திருப்பீங்க. யாரு? நானா? ஆமா சார், நீங்க தான் கண்ணம்மாவோட காதலனாச்சே. ஏய் அட நான் கிளம்பிதான் சார் நிக்கிறேன். நீங்க போய் ஃபைல வாங்கிட்டு வாங்க. அது என்ன? ஒண்ணும் இல்ல, ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணிட்டே இருந்தேனா அதான் டயர்டா இருக்கு. ஒரு கப் நன்னாரி சர்பத் எடுத்துட்டு வந்து தொலைறேன். அந்த ஆள்கிட்ட என்ன போட்டு கொடுத்துட்டு போயிட்டு வந்து உங்களை வச்சுக்கிறேன். வச்சுக்கோ வச்சுக்கோ. ஆமா, இவளுக்கு சர்பத் போட தெரியுமா தெரியாதா? எதையாவது கலக்கி எடுத்துட்டு வந்துட்டாள்னா? சச்சா, சர்பத் போட தெரியாம யாராவது இருப்பாங்களா? என்னல என்னத்த? என்னது எங்க எடுத்துட்டு போறான்? நன்னாரி சர்பத் உங்க பையனுக்கு தான். கல்யாணம் பண்ணி உன்னை எங்க கூட்டு வந்திருக்கான். காலத்துல ஒரு குழந்தைய பெத்து கொடுக்காம அங்கேயும் இங்கேயுமா சின்ன குழந்தைல மாதிரி துள்ளி குதிச்சு விளையாடிட்டு நிக்க. உங்க பையனுக்கு நன்னாரி சர்பத் போட வந்தது ஒரு குத்தமாத்த? ஏ ருக்கு, நீங்க எதுல தலைப்படாதுங்கக்கா. இல்லம்மா, அவ அருணுக்கு தானே சர்பத் எடுத்துட்டு போறான். உங்க மருமக மது விஷயத்துல நான் எதுவும் தலை போடலாம். அதே மாதிரி இது ஏன் மருமகா? காலத்துல அவன் கூட வாழ்ந்து ஒரு குழந்தை பெத்து கொடுக்காம குழந்தைத்தனமா இவளுக்கு விளையாட்டு. குழந்தைன்னா அவனுக்கு எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? இந்த ருக்குக்கு என்னதான் பிரச்சனை? ஓ, அது உங்க பையனுக்கு குழந்தைன்னா ரொம்ப பிடிக்குமா? ஆமா, இல்லையா பின்ன? நீ இந்த வீட்டுல எதுக்கு இருக்கன்னு தெரியாதா? உன் அத்தா கரண்ட் இருந்து உனக்கு பாதுகாப்புக்காக தானே அருண் கூட இருக்கான். இதெல்லாம் பேசினாலாவது அலறி அடிச்சுட்டு ஓடுறியான்னு பாப்போம். இப்ப என்ன அத்தை? காலத்துல உங்க பையனுக்கு ஒரு குழந்தை பெத்து கொடுக்கணும், அவ்வளவுதானே? ஆமா.
அவ்வளவுதானே. காலத்துல ஒரு குழந்தை பெத்து கொடுத்துருக்கேன். என்ன அவன் மனசை புரிஞ்சு அதுக்கப்புறம் வாழ்ந்து அப்புறம் பெத்து கொடுக்கலானா இருக்கேன். எனக்கு பேர குழந்தை உடனே வேணும். சரி அத்தா, அப்ப உங்க பையன்கிட்ட நான் சொல்றேன். ஈவினிங் எங்க இருந்தாவது ஒரு குழந்தையை தத்தெடுத்து உங்க கையில கொண்டு கொடுப்பாரு. ஏய் ருக்கு, நீ பேசுனதுக்கு அவ அப்படிதான் பதில் சொல்ல முடியும். என்ன மாமியாருங்கிறத மறந்துட்டு பேசுறியா? ஐயோ அத்தை, இப்பவே ஆரம்பிச்சா கூட 10 மாசம் ஆகும். உடனே உங்களுக்கு வேணானா? ஏதாவது குழந்தைய தத்தெடுத்து தான் வர முடியும். நான் வேணா உங்க பையன்கிட்ட சொல்றேன், எங்க இருந்தாவது உங்களுக்கு வாங்கி கொடுப்பாரு. இப்ப அவருக்கு நன்னாரி சர்பத் வேணுமா, கொண்டு கொடுத்துட்டு வரேன். ஏய் பாத்தீங்களாக்கா, நான் அன்னைக்கே இவ இந்த வீட்டுக்குள்ள கால் எடுத்து வைக்கும் போதே நினைச்சேன், யாரையாவது மதிக்கிறாளா? முதல்ல நிப்பாட்டு இருக்கு. சின்ன பொண்ணு, நம்ம அருண் மேலதான் தப்பு. அவளே ஆசைப்படல, அவனா தாலியை கட்டி கூட்டிட்டு வந்திருக்கான். நீ உடனே குழந்தை வேணும்னு கேட்டா அவ அப்படிதான் பதில் சொல்லுவா. அவளை துரத்திட்டு அதுக்கப்புறம் உங்களை கவனிச்சுக்கிறேன். அருண். சொல்லு. தேங்க்யூ. எனக்கு உடனே ஒண்ணு வேணும். ஒண்ணு வேணுமா? ஒருவேளை ஆகாஷ் ஆர்த்தி ஏதாவது ரொமான்ஸ் பண்ணிட்டு இருப்பாங்களோ? ஒண்ணு வேணான்னு கேக்குறான். ஆ உங்ககிட்ட தான் கேக்குறேன், எனக்கு உடனே ஒண்ணு வேணும். செல்லாம் தரத்துக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். அதுக்கு இதுக்கு இப்படி பல்ல காட்டுறீங்க? உங்க அம்மா தான் ஆசைப்பட்டாங்க, அதனால பல்ல காட்டணும்னா உங்க அம்மா முன்னாயே எப்பயே காட்டிக்கோங்க. அம்மா ஆசைப்பட்டாங்களாம்? என்னடி லூஸ் மாதிரி வளர்ற? ஆமா, உங்களுக்கு உடனே ஒரு குழந்தை வேணுமா? அதுவும் 10 மாசம் எல்லாம் பொறுக்க மாட்டாங்களாம். ஏய், எனக்கு இதுக்கெல்லாம் சம்பந்தம் இல்ல. எனக்கு தெரியும் ஒரு குழந்தை பிறந்து வரணும்னா 10 மாசம் ஆகும் அப்படின்னு. கடவுளே, இதுங்களுக்கு மத்தியில என்ன எதுக்கு சோதிக்கிறேன்? அதனால இன்னைக்கு நான் ஆபீஸ் போயிட்டு வரதுக்குன்னா ஒரு குழந்தைய தத்தெடுத்து உங்க அம்மா கையில கொண்டு கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் இதுக்கு என்னதான் குறை சொல்லுவாங்க? ஏய், அவங்கதான் லூஸ் மாதிரி ஏதாவது புலம்பிட்டு இருக்காங்கன்னா உனக்கு வர வேலை இல்லையா? எனக்கெல்லாம் தெரியாது. குழந்தைன்னு வந்தாச்சா அவங்களுக்கு உடனே வேணுமா? 10 மாசம் எல்லாம் பொறுக்க மாட்டாங்களாம். இரு, நான் முதல்ல சர்பத்தை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் உனக்கு பதில் சொல்றேன். ஏன் உன்கிட்ட நன்னாரி சர்பத்தை தானே கேட்டேன். ஆமாங்க, நன்னாரி சர்பத்து தான். எக்ஸ்ட்ராவா ஐஸ் எல்லாம் போட்டிருக்கனே. ஐஸ் போட்டியா? இதுல வேற என்னமோ கலந்துருக்க மாதிரி இருக்கு. ஓ அதுவா? யூடியூப்ல சாரா குக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சேனல் இருக்கு. அந்த பொண்ணோட ஹஸ்பண்ட் வேற ரோஹித் தான். அந்த பொண்ணு சொன்ன டிப்ஸ் படி தான் உங்களுக்கு சர்பத் போட்டேன். சர்பத்துக்கு டிப்ஸா? ஆனா கேவலமா இருக்கேன். ஆமாங்க, இது புதுசா இருந்தா அதான் ட்ரை பண்ணி பார்த்தேன். நம்ம வீட்ல வேற லெமன் இல்லையா, அதாங்க புளிப்பு தானே முக்கியம். லெமனுக்கு பதிலா கொஞ்சம் புளிய கரைச்சி ஊத்திட்டேன்.